பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 வெற்றிகரமா லான்ச் பண்ணிட்டாங்க. இதுவரைக்கும் 9 போட்டியாளர்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ட்ரி பண்ணிட்டாங்க. இப்ப இந்த சீசனோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் விஸ் பெண்கள். அதாவது லேடீஸ்க்கும், ஜென்ட்ஸுக்கும் இடையே தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சீசனோட மெயின் தீமே இருக்க போகுது. இதனால பிக் பாஸ் வீட்ட 2ஆ பிரிச்சிருக்கிறாங்க. இதுல ஆண்கள் ஒரு சைடும், பெண்கள் ஒரு சைடும் இருக்கிற மாதிரி வந்து கான்செப்ட்ட கொண்டு போறாங்க. அதுலயும் யார் எந்த சைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களே தேர்ந்தெடுத்துக்குங்க அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. 2 பேருமே சேர்ந்து ஒரே பக்கெட் தான். அதாவது சிங்கிள் பெட்ரூமா பெருசா இருக்கிற பெட்ரூம் தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து 2 அணிகளுமே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப ஏதாச்சும் ஒரு பக்கெட் தானே சொல்ல முடியும். பிக் பாஸ் வந்து இப்ப நீங்க சொல்லல அப்படின்னா, நீங்க வெளியில தான் நைட் படுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால, ஆண்கள் வந்து பெண்கள் கேட்ட சைட விட்டுக் குடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அதுக்கு பதிலா வந்து ஆண்கள ஏதாவது ஒரு வாரம், நாங்க சொல்ற வாரத்துல நீங்க நாமினேஷனே பண்ணக்கூடாது பெண்கள் யாரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷனோட தான் ஆண்கள் விட்டுக் குடுத்திருக்கிறாங்க. இது என்ன கான்செப்ட் அப்படிங்கிறது புரியல. அதே டைம்ல ஒரு வாரம் கழிச்சு மாறுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஆனா இந்த 105 நாளுமே ஆண்கள் ஒரே சைடுல தான் இருப்பாங்க. பெண்கள் ஒரே சைடுல தான் இருக்காங்க. 2 இடத்துலயும் பெட்ரூம் இருக்கு, பாத்ரூம் இருக்கு. ஆனா கிச்சன் எல்லாமே ஒண்ணு தாங்க. சோ யாரு சமைப்பாங்க அப்படிங்கிறது தான் தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.